மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேற்கு வட்டாட்சியர் எல்லைக்குட்பட்ட கரடிப்பட்டி கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்குள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் மேலகுயில்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதோடு மாணவர்கள் அங்கு விளையாடவும் தடை விதித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த 8 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே ஆக்கிரமிப்பாளர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை மீட்டு உடற்பயிற்சி கூடம் மற்றும் பொது விளையாட்டரங்கம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வாலிபர் சங்கப்பினர் முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மேற்கு தாலுகா கரடிப்பட்டியில கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு இடத்துல அரசு புறம்போக்கு நிலத்துல அந்த ஊர் மாணவர்களும் குழந்தைகளும் விளையாண்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்க விளையாண்டு கொண்ட அந்த நிலத்துல ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்றாங்க அந்த இடத்த தங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதுக்காக எதிராக கடந்த 10 ஆண்டுகளாக மனு கொடுத்து அதிகாரிகளை சந்திச்சு மனு கொடுத்துக்கிட்டே வந்தோம். அதுக்காக எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல இப்ப அந்த மேற்கு தாசில்தார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்த பட்டா போட்டு அந்த தனிநபருக்கு ஆக்கிரமிப்புக்கு உதவுற விதமா அந்த இடத்த கொடுக்க முன் வந்திருக்காரு. அந்த குழந்தைகளுக்கு முன்னால் விளையாண்டுக்கு வந்த மைதானத்தை ஆக்கிரமிச்சு அந்த ஆக்கிரமிச்ச நிலத்தை தாசில்தார் அந்த ஆக்கிரமிச்ச ஆட்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க ஏற்பாடுல இருக்காரு. அந்த கடந்த 10 ஆண்டுகளாக கொடுத்து வந்த மனுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது. பலமுறை விஓ கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் மாவட்ட ஆட்சியர் நிறுவனத்திலையும் கிராம சபை கூட்டங்களையும் தீர்மானம் போட்டு விளையாட்டு மைதானம் வேணும் அப்படின்னு குழந்தைகளும் மாணவர்களும் அதூர் மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. இத்தனை வருடங்களாக எந்த ஒரு நடவடிக்கையும் அதுக்கு மீது அந்த மக்களுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வரவே கிடையாது. அந்த பட்சத்தில் இன்னைக்கு நூதன முறையில் கரடிப்பட்டி மக்களும் மேலக்குடி மக்களும் தங்களுக்கு அந்த நிலம் வேணும், விளையாட்டு மைதானம் வேணும் அப்படின்னு சொல்லியும் அந்த தாசில்தார் மீது ஆக்கிரமிச்ச தனிநபர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போராடுறதுக்கு வந்திருக்காங்க. ஒரு காத்திருப்பு போராட்டமா, நூதன முறையில் விளையாட்டு போராட்டமா அந்த மக்கள் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இங்கிருந்து களைய மாட்டோம் அப்படின்ற உறுதியோட கரடிப்பட்டி மக்கள் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் அந்த தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம தனிநபர் ஆக்கிரமிச்ச அந்த நிலத்தை அகற்றிட்டு இந்த மக்களுக்கு விளையாட்டு மைதானமா அமைச்சு கொடுத்து அங்க ஒரு உடற்பயிற்சி நிலையமும் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதான் மக்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவர் ஒரு அரசியல் பலம் பொருந்திய ஆளு. அவருக்கு உதவியாக மேற்கு ஒன்றிய தாசில்தாரும் அந்த ஊர் விஓவும் அவங்களும் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க.